இன்றைக்கி ரசம் வைக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு நம்ம தோட்டத்தில் இருக்கிற கருவேப்பிலையை போய் பறித்து கொண்டு வந்து வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளி, பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு தண்ணியில் கொஞ்சம் புளியை வந்து கரைச்சி வச்சிடறேன்னு நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டு இந்த ரசம் வெறும் சிம்பிளான ரசம் தான், ரொம்ப ஈஸியான ரசம் தான். ஸோ நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா, டிரைவராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்குது. கொஞ்சமாக மிளகு, சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு இது எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதை. அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு, காஞ்ச மிளகா ஒரு 5-6 அள்ளி போட்டுக்கிற வேண்டியது. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருந்த மசாலாவை அப்படியே தூக்கி தட்டிட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சப்பொடியை போட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுட்டு புளித்தண்ணியை கரைச்சி வச்சிருந்ததை அதில் ஒரு தக்காளியை போட்டு பிசைஞ்சு ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா சும்மா வேற லெவலில் இருக்கு. தக்காளியுடைய ஃப்ளேவர் அதில் நல்லா இறங்கும் போது அல்டிமேட்டாக இருக்கு. லேசு சூடு வந்தோன்னா அப்படியே மூடியை திறந்துட்டு கொஞ்சம் மல்லி இலையை தூவி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அதோடைய ஃப்ளேவருமே நல்லா இருக்கும். கடைசியாக உப்பு நமக்கு தேவையான அளவுக்கு போட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு டேஸ்ட்டை பார்த்துட்டு மூடி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அருமையான ரசம் ரெடி ஆயிடுச்சு. அந்த கேப்பில் கிச்சனையுமே க்ளீன் பண்ணியாச்சு. ரசத்தை இறக்கிட வேண்டியதை. அதுக்கப்புறம் அப்பளத்தை பொரிச்சு அப்பளத்தையும் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அருமையாக இருக்குது. அடுத்தது வீட்டில் இருந்து வெள்ளை மீன் பொரிச்சு கொடுத்து விட்டுருந்தாங்க. வெள்ளைன்னு இருந்துச்சு, ஆனால் மசாலா அந்த அளவுக்கு ஏறலை. நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்கா மசாலா போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரீமேக் பண்ணோம். வீட்டில் இருந்து வந்திருந்த பருப்பு குழம்பையும் ஊற்றி மீனையும் வச்சு ஒரு புடிச்சா சும்மா அப்படி தான் இருந்துச்சு. கடைசியில் அப்பளத்தையும் கிடைச்சா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு.